குடிக்க தண்ணி இல்லை, குழந்தைங்களுக்கு பால் இல்லை, சாப்பிட உணவு இல்லை, கரண்ட் சுத்தமா இல்லை, ஆடு மாடுகளை எல்லாம் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்து ரோட்ல நிக்கிறேன், 50 லட்சம் ரூபாய் காரு சுத்தமா போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் கதறாரு. இதெல்லாவற்றையும் விட கொடுமை, வீடுகளுக்குள்ள முதலைகள் புகுந்து விட்டன. தெருவில் ரோட்ல சாதாரண நம்ம வீட்டில எல்லாம் முதல்ல புகுந்து இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல எங்க வாழ்க்கையில என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார்கள் குஜராத் மக்கள். குஜராத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? பல ஊடகங்கள் அதை மூடி மறைக்கின்றன. குஜராத் இருண்ட தேசமாக மாறி நிற்கிறது. அந்த மக்கள் கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரலாறு காணாத மழையெல்லாம் இல்லை, கொஞ்சம் மழைக்கே குஜராத் சிக்கி சின்னாபின்னப்பட்டு நிற்கிறது. தமிழ்நாட்டில் பெய்த அளவுக்கு மழை இல்லை, அதை விட மிக குறைவு. அந்த மழை அளவு எவ்வளவுங்கிறதெல்லாம் நான் உள்ள சொல்றேன். குஜராத்தில் 2 நாட்களா மழை. இந்த 2 தினங்கள் பெய்த மழை காரணமாக குஜராத் சீரழிஞ்சு சின்னாபின்னப்பட்டு நிற்கிறது. எந்த குஜராத்? வளர்ச்சியடைந்த மாநிலம் என்று நம்ம அத்தனை பேரையும் நம்ப வைத்து ஏமாற்றினதே இந்த பாஜக, அந்த குஜராத். ஆப்கி பார் மோடி கா சர்க்கார், அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டி இந்தியாவிலேயே குஜராத் தான் வளர்ச்சி 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 என்று எல்லா ஊடகங்களும் விலை போய் இந்த நாட்டை நாசமாக்கி குட்டி செவராக்கி குஜராத் கதறுது. எம்எல்ஏக்களை மக்கள் ஓட ஓட விரட்டுறான். குஜராத்தில் எம்எல்ஏக்களை மக்கள் உள்ள வரவிடல. 3 நாள் கழிச்சு எம்எல்ஏ உள்ள வர்றாங்க, வராத வெளியில போங்கிறான். எம்எல்ஏ பைட்டு கொடுக்குறாங்க, வரும்போதே பத்திரிகை கூட்டிட்டு வருது, மீடியாவை கரெக்டாக கூட்டு மீடியாவுக்கு பக்கத்தில் அப்படியே ஷோ காட்டிட்டு போலான்னு. மக்கள் மீடியாவுக்கு பதில் சொல்ல விடாம சுத்தி நின்று விரட்டுறான். எத்தனை மீடியாவில் இது வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எடுக்கிறதையும் போடுறது இல்லை பல மீடியாக்கள். ஒரு சில மீடியா தான் இதை வீடியோவோட, பல மீடியாக்கள் இதை காட்டுறதில்லை. பல மீடியாக்கள் கோடி மீடியாக்களாக மாறி நிற்கின்றன. அதையும் தாண்டி இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் இந்த உண்மைகள் இன்றைக்கு வெளியில் வர தொடங்கி இருக்கின்றன. அதைத்தான் நம்ம வித் ஃபோட்டோ ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்களோடு நம்ம பேச போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அறியப்படாத பல செய்திகளை, பலரும் பேச தயங்குகின்ற, பலரும் பேச மறுக்கின்ற, பலரும் பேசாமல் மறைக்கின்ற உண்மைகளை உங்களுக்காக பேசுகிறது தமிழ் கேள்வி. எங்களோடு நில்லுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்க்ரீனில் ஒன்று ஒன்றா நீங்கள் பாருங்கள். எவ்வளோ தெரியுமா? முதல்ல பலி 7 பேர் அப்படின்னு ஆரம்பிச்சது பலி. 7, 11, 18, 20, இப்போ கடைசியாக வந்த ரிப்போர்ட் 35 பேர் பலி. குஜராத்தில் பெய்த கனமழைக்கு 35 பேர் பலி அப்படின்னு வருது. சாப்பிட வழி இல்லை, விகடன் செய்தி. சாப்பிட வழி இல்லை, வீட்டுக்கூரையில் தவிப்பு. குஜராத் கனமழைக்கு 29 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்தியை ஓரளவுக்கு சொல்லிவிட்டார்கள். வட இந்திய விஷுவல் மீடியாஸ், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷுவல் மீடியாஸ் இருக்குல்ல, அந்த விஷுவல் மீடியாஸ் கிளின்னு கிளிப்பாங்கல்ல, மற்றதெல்லாம் இதுக்கு அவ்வளவு சத்தம் இல்லை. தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோன்னு ஒரு ஆள் கத்துவார் பத்திரிக்கையா, அவரெல்லாம் வயிற்று வழியில் லீவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது குஜராத் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட எருமை மாடுகள். நீங்கள் ஜூம் பண்ணி காட்ட சொல்கிறேன். எருமை மாட்டெல்லாம் அடிச்சுட்டு போகுது வெள்ளம். இப்போ நமக்கு எடுக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கு சொல்லுவீங்கல்ல, ஊழல் ஊழல் மலிந்து விட்டது, நாங்கள் கொடுத்த பணம் என்ன ஆச்சு, ஏன் மழைநீர் வடிகால் போடவில்லைலாம் கேட்பீங்கல்ல. குஜராத்தில் 30 ஆண்டுகளாக உங்களுடைய ஆட்சி தானே, என்ன பண்ணீங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொன்னீர்களே, என்ன ஆட்சி குஜராத்? நீங்கள் ஒரு அம்மா பேசுது, நான் அந்த வீடியோ லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் பாருங்கள். பிபிசிக்கு ஒரு பெண் பதறாங்க. அவங்க சொல்கிறாங்க, 10 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு இருந்த பால் 30 ரூபா 40 ரூபா கேட்குறான். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கேட்டால் 20 ரூபா கொடு, 30 ரூபா கொடுங்கிறான். எதுவுமே இல்லை, உணவு இல்லைன்னு கத்துறாங்க.
உணவின்றி கூரைகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அப்பாவி மக்கள். ஒரு மாவட்டம் முழுக்க கரண்ட் கட்டு, ஒரு தேசிய நெடுஞ்சாலையே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து எவ்வளோ இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் ஒன்று காட்டுறேன் பாருங்க. இது வந்து முதலைகள் வீட்டுக்குள்ளே அணிவகுத்து வந்திருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம இப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னா தேச விரோதி ஆயிடுவீங்க. இதுக்கு பதில் நீங்கள் இதை எப்படி சொல்லணும்னா, மோடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது முதலையை பிடிச்சி விளையாண்டேன்னு சொன்னார், ஞாபகம் இருக்குதா? முதலையை பிடித்து விளையாண்டேன் அப்படின்னு மோடி சொன்னார். அந்த மாதிரி அவர் தனக்கு கிடைத்த அனுபவத்தை எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முதலைகளை எல்லாம் ஊருக்குள்ளே விட்டுருக்கார். இந்த மாதிரி திராவிட மாடல் நடக்குமா? இதுதான் குஜராத் மாடல். அப்படி பேசணும். அப்படி பேசினா நீங்கள் தேசபக்தன். ஏடா இது என்ன பித்தலாட்டம்? மற்ற ஸ்டேட்டுக்கு என்னெல்லாம் பேசினீங்க? கேரளாவில் வரலாறு காணாவா ஒரு நிலச்சரிவு. நாங்கள் முன்னரே எச்சரித்தோம் என்று சொன்னாரே அமித்ஷா, இப்பொழுது எங்கே சென்றார்? கேரளாவை எச்சரித்த அமித்ஷா ஏன் தன்னுடைய சொந்த மாநிலத்தை எச்சரிக்கவில்லை? மழை வரும்னு தெரியாதா உங்களுக்கு? ஏன் முதலே சொல்லலை? இதே குற்றச்சாட்டமான தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று எங்களுக்கு துல்லியமாக சொல்லவில்லை இந்திய வானிலை ஆய்வு மையம். மழை பெய்யணும் மட்டும்தான் சொன்னாங்க என்று சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை 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 நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் அப்புறம் இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்தோம். இல்லை இல்லை நாங்கள் சொன்னோம், நீங்கள் சாதிச்சிங்க. சரி, ஓகே. நீங்கள் சொன்னதை தமிழ்நாடு கேட்கல, நீங்கள் சொன்னதை கேரளா கேட்கல, நீங்கள் சொன்னதை குஜராத்துமா கேட்கல. ஏன் குஜராத் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு? அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் என்னது? பொய், பச்சை பொய்ன்னு அர்த்தம். அது தவிர வேறு என்ன இருக்குது? நீங்கள் இதில் வந்து ஒரு எம்எல்ஏவை ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த எம்எல்ஏவை மக்கள் ஓட ஓட விரட்டுறான். நீ உள்ளே வராத, எதுக்கு வந்தேங்கிறான், இத்தனை நாளாக எங்கே போனேன்னு கேட்குறான். இதெல்லாம் பல ஊடகங்களில், இதெல்லாம் சமூக வலைதளங்களில் வந்த செய்தி. இதெல்லாம் சமூக வலைத்தளங்கள் கொடுத்த செய்தி. இப்போ உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்கள் வந்து சென்னை பெருமழை உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் நினைக்கலாம் குஜராத்தில் பெய்தது வரலாறு காணாத ஒரு மழை. 26 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் என்று மழை பதிவாகி இருக்கிறது எங்கே? குஜராத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஆச்சு தெரியுமா? அதிகபட்சமாக குஜராத்தில் இந்த மழை வெள்ளத்தில் அதிகபட்சமாக அங்கே மழையில் வந்து பதிவான சில பகுதிகள் வந்து 30 சென்டிமீட்டருக்கும் குறைவு, 29 சம்திங். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த 2015 இருக்கட்டும் அல்லது இப்போ அதன் பிறகு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பொறுப்பேற்ற பிறகு பெய்த கனமழையாக இருக்கட்டும், 40 சென்டிமீட்டர். நீங்கள் வந்து 18 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் மழைக்கே நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்டீங்க? அப்படியே சிக்கி தவிக்கிறீங்களே. 40 சென்டிமீட்டர் மழை தமிழ்நாட்டில். அப்ப இந்த 40 சென்டிமீட்டர் மழைக்கும் அனைத்து எம்எல்ஏக்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் களத்தில் இருந்தாங்க, ரோட்டில் இருந்தாங்க. ஒரு சில இடங்களை தவிர, நான் திருப்பி சொல்றேன், ஒரு சில இடங்களில் மழை நீர் வடிவதற்கு தாமதமாச்சு. ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்கள் ஒரே நாளில் இயல்பு நிலைக்கு திரும்பியது அப்படிங்கிறத மனசாட்சி உள்ளவர்கள் அறிவார்கள். 40 சென்டிமீட்டர் மழைக்கு கத்தினவன் எவனையும் இப்போ காணும். என்னோட கேள்வி என்னன்னா, குஜராத்துக்கு நீங்க எச்சரிக்கை கொடுத்தீர்களா இல்லையா? எச்சரிக்கை கொடுத்ததும் குஜராத் வந்து அதை மீறிச்சா? குஜராத்துக்கு நிதி கொடுத்தீங்களா இல்லையா? குஜராத் அதில் ஊழல் செஞ்சிடுச்சா? குஜராத் பாஜக அரசு மழைநீர் வடிகால் பணிகளை செய்ததா இல்லையா? ஏன் அப்போ அங்கே ஊழல் நடந்துச்சா? அப்போ நீங்கள் வளர்ச்சி என்று சொன்னது பொய்யா? இதுக்கு பதில் சொல்லணும். நாங்கள் நிதி கேட்கின்ற பொழுது நாங்கள் ஏடிஎம் மிஷினா வைத்திருக்கிறோம் என்று கேட்டீர்களே, தமிழ்நாடு நிதி கேட்ட பொழுது. இப்பொழுது குஜராத்திற்கு நிதி கொடுப்பீர்களா இல்லையா? தமிழ்நாட்டிற்கு தராமல் குஜராத்திற்கு நீங்கள் நிதி கொடுத்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்களை எதிர்த்து நிற்கும். எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போவீங்க, நாங்கள் கேட்டால் ஏடிஎம் மிஷினான்னு கேட்பீங்க. கோபம் வருமா வராதா? சொல்லுங்க. அந்த முதலைகளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பயம். குழந்தைங்க என்ன ஆகும்?
ஏராளமான பொருட்சேதம், ஏராளமான பொருட்சேதம். நான் திருப்பி சொல்றேன், இவர்கள் குஜராத் வளர்ச்சி 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 என்று நம்மை ஏமாற்றினார்கள், இப்பொழுதும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். குஜராத் வளர்ச்சிங்கிறது என்ன தெரியுமா? ஒருத்தர் அல்லது 2 பேர் மொத்தமா தமிழ்நாட்டில் பரவலாக எல்லோரிடமும் சேர்த்து அப்படி வச்சுப்போம், எல்லாருக்கிட்டையும் சேர்த்து ஒருத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்கும், ஒருத்தட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கும், அப்படி வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் 5 கோடி வச்சுருப்பார், அப்படி வச்சுப்போம். பட்டினி சாவுன்னு இங்கே கிடையாது. ஓரளவுக்கு எல்லாரும் டீசெண்டான ஒரு லைஃப்பை தமிழ்நாடு இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. எல்லோரும் சேர்த்து, சும்மா ஒரு உதாரணத்துக்கு எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறேன், எல்லோரும் சேர்த்து அவருடைய தமிழ்நாட்டுடைய எல்லாருடைய சொத்து மதிப்பையும் சேர்த்தா ஒரு 10 கோடின்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். அப்படி குஜராத்தில் ஒரு 2 பேர்த்த மட்டும் 15 கோடி இருக்கும், 2 பேர்ட்ட மட்டும் 15 கோடி இருக்கும். இப்போ என்ன சொல்கிறான், எல்லாரும் சேர்த்து தானே நீ 10 கோடி, அங்கே 2 பேர்ட்ட 15 கோடி இருக்கு, அவன் பெரிய ஆள், குஜராத் வளர்ச்சி அடைந்த மாநிலங்காண்டே 2 பேருக்கு நீ எல்லாத்தையும் கொடுத்துருக்குற, அதானிக்கு கொடுத்துருக்குற, அதானிக்கு அள்ளி 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 கொடுத்த, அம்பானிக்கு அள்ளி அள்ளி கொடுத்த, அதனால அங்கே சாமானிய மக்களுடைய நிலைமை என்ன, ஆவரேஜ் என்ன, அதை நான் பேச தயாராக இல்லை. அதுதான் குஜராத் மாடலுங்கிறது. இன்னொரு செய்தி கூட வந்திருக்கு பாருங்க, இந்தியாவிலேயே மிக அதிகமாக வங்கிகளில் கடன் வாங்கியது யார் தெரியுமா? அதானி. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்திய வங்கிகளில் அதிக கடன் பெறும் அதானி குழுமம், இந்திய வங்கிகளிடமிருந்து அதிக கடன் பெறும் நிறுவனங்களில் அதானி குழுமம் முதலிடம். அதிக வட்டி விகிதம் கொண்ட வெளிநாட்டு கடனை குறைக்கும் விதமாக அதானி குழுமம் இதனை மேற்கொண்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து. வெளிநாட்டில் கடன் வாங்கி வட்டி ஜாஸ்தி, அப்போ இந்திய வங்கியில் குறைந்த வட்டிக்கு யார் பணம்? இந்திய வங்கியில் பார்க்குற உங்கள் பணம், பேசுகிற ஏன் பணம், எல்லாரோட பணத்தையும் தூக்கி அம்மையார் நிர்மலா சீதாராமன் அதானிக்கு கொடுத்துருவார் கடனாக. கொஞ்ச நாளில் அதை தள்ளுபடி பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா பல பேருக்கு அப்படி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. வாரா கடன் அப்படின்னு போட்டுருவாங்க. விஜய் மல்லையாவை இன்னும் கூட்டு வந்துட்டோம், கூட்டு வர போகிறோம், பக்கத்தில் வந்துட்டார், ஃப்ளைட் ஏறிட்டார், இன்னி வரைக்கும் கூட்டு வரானுங்கல்ல. விஜய் மல்லையா பாஜக எம்பியாக இருந்தவர், மனதில் வச்சுக்கணும். பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் விஜய் மல்லையா. கூட்டு வந்துட்டாங்களா? இல்லை. கடனை வாங்கி வச்சுட்டு எங்கே போயிட்டார்? அவர் செட்டில்டு, சேஃபு. நம்ம அதானி நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் மதிப்பு 2.72 லட்சம் கோடி. அதில் 75,877 கோடியை உள்நாட்டில் நீண்டகால கடன் அடிப்படையில் பெறப்பட்டுள்ளதுங்கிறாங்க. வா, நீண்டகால கடன் எத்தனை வருஷம் ஆனால் அடைப்பார் மெதுவாக. நம்ம என்னன்னு சொல்றது? ஆனால் இன்னொரு பக்கம் சாமானிய மக்கள், குஜராத் மக்கள், அதானி உலக பணக்காரர்கள் வரிசையில் இடம்பெற்று விட்டார், இந்தியா வல்லரசாகி விட்டதுங்கிறான். குஜராத்தில் மக்கள் பாலுக்கும் தண்ணீருக்கும் தத்தளிக்கிறார்கள். குஜராத்தில் இப்போ பாலம், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் விருப்பம் வெறுப்பு இல்லாமல் கேட்குறேன். இப்படி ஒன்று தமிழ்நாட்டில் நடந்துருந்துச்சுன்னா ஊழல், ஐயோ அப்படி என்னெல்லாம் பேசுவீங்கடா. எனக்கு என்ன கோவம்னா, இப்போ கண்ணு முன்னாடி எல்லாமே நமக்கு தரவுகளோடு இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை பாலங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை அணைக்கட்டுகள், தமிழ்நாட்டில் போக்குவரத்து வசதி எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் கல்வி வசதி எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் சாலை வசதி எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். குஜராத் நாரிட்டு கிடக்குது, அதையும் கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஆனால் இவ்வளவற்றையும் பார்த்த பிறகும் ஒருத்தன் தைரியமாக துணிச்சலாக நாங்கள் வளர்ந்துட்டோம், நீ வளரலேன்னு நம்மக்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா, அதையும் இங்கே இருக்கிற ஒரு கூட்டம் ஆமாம் அவன் சொல்கிறதா உண்மைன்னு சொல்லுதுன்னு சொன்னால், அப்போ நமக்கு டென்ஷனும் பிபியும் ஏறுமா ஏறாது? இப்போ இவன் யாரை முட்டாளாக்க நினைக்கிறான் இல்லையா? இல்லை, தயவுசெய்து இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குஜராத் மக்கள், நான் என்ன சொல்கிறேன், 30 வருஷமாக அவங்கள ஒரு கட்சி ஏமாற்றிக்கிட்டு இருக்குது இல்லை. ஒவ்வொரு மழை வெள்ளத்துக்கும் இப்படி தான் நீங்கள் என்ன செய்றீங்க, சிக்கி சின்ன பின்னப்பட்டு சீரழிறீங்க. உங்களுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை. ஆயினும் ஏங்க நீங்கள் திருப்பி திருப்பி என்ன செய்றீங்க,
பாஜகவை ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது குஜராத் மக்களுக்கு அப்படிங்கிறத குஜராத் மக்கள் என்ன செய்யணும், சிந்திக்கணும். மதவாதம் இன்றைக்கு உங்களை காப்பாற்றல. வந்த மலைக்கு இஸ்லாமியன், கிறிஸ்தவன், ஹிந்து எதுவும் தெரில, எல்லாரும் ரோட்டில் நிற்கிறான். போலோ பாரத் மாதாக்கு ஜெய் சொன்னால் மலை உன்னை விட்டுட்டு போவாது, ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் மலை உன்னை விடாது. இயற்கை எல்லாவற்றையும் விட மேலானது. எல்லாரையும் அடிச்சு துவச்சி தும்சம் பண்ணிடுச்சுல்ல இன்னைக்கு. எல்லாரும் ரோட்டில் வேணா நிற்கிற. அப்போ வெறும் மதவெறியை ஊட்டி 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 நரேந்திரர் தன்னை வளர்த்து கொண்டார். அமித்ஷா வளர்ந்து விட்டார். அமித்ஷா மகன் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக வந்து விட்டார். எல்லாம் அவங்கெல்லாம் ஓகே, அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டில் படிக்குது. மதவெறியை ஊட்டி உன் கையில் அருவாளையும் கத்தியும் வாளையும் கொடுத்து நீ சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு உன் பிள்ளைங்க ரோட்டில் நிற்கிது. உன் மாநிலம் இன்னைக்கு சீரழிஞ்சு சின்னாபின்னப்பட்டு கிடக்குது. நான் ஏன் இதை தமிழ்நாட்டில் பேசுகிறேன்? இது குஜராத்தில் அவனுக்காக பார்க்க போகிறானா? தமிழ்நாட்டில் பேச வேண்டிய நோக்கம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பேச வேண்டிய நோக்கம் தமிழ்நாடும் குஜராத் போல ஆகிவிடக்கூடாது என்பதற்காக பேசுகிறேன். பாஜக வந்தால் என்ன நடக்கும் என்பதற்காக இதை பேசுகிறேன். மக்கள் இதை உணர்ந்து பாஜக நாட்டிற்கு, வீட்டிற்கு, வளர்ச்சிக்கு, மத நல்லிணக்கத்திற்கு, சமூக நல்லிணக்கத்திற்கு எப்பொழுதுமே கேடு என்பதை உணர்ந்து அதை தள்ளி வைப்போம். தமிழ்நாடு வளர்ச்சி அடையவில்லை என்று சொல்பவர்களை நம்பாதீர்கள். அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டை சீரழித்து சின்னாபின்னப்படுத்த சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அவர்களை புறந்தள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.